நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா ட்ரைலரை பார்க்கும்போது ரொம்ப தலைவலி வந்துடும் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உள்ள வந்தேன். ஆனா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சீட் எட்ஜ்ல உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்க நம்மள பயங்கரமா. இவர் எங்க மாட்டிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் அந்த சந்திரா போர்ஷன் வந்து படத்தை பயங்கரமா தூக்கி பிடிச்சிட்டாங்க. பயங்கரமா அனிருத் படத்துக்கே உயிர் கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அனிருத் தான் பண்ணாரா மியூசிக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. பீக் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இல்ல ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு, படம் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். லோக்கிக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க பயங்கரமா. படத்துல ஒரு சில மைனஸ் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா மைனஸை ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. சோ தயவு செஞ்சு எவனா ஒருத்த வந்து படம் ஃபுல்லா குப்பை படம் பா, இது வேஸ்ட் பா அப்படின்றானாக்கா அதை நம்பாதீங்க. நீங்க வந்து படத்தை பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. படத்துல லோக்கியோட அந்த ஆட்டிடியூடே ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்டிடியூடா இருக்கும். ரெண்டாவது அனிருத்தோட மியூசிக், இந்த மாதிரி மியூசிக் இதுக்கு முன்னாடி படத்துல நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. வேற லெவல்ல மனுஷன் வந்து வயலின பிடிச்சி இழுத்துட்டாப்ல பயங்கரமா. அடுத்து சந்திரா கதாபாத்திரம் வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காவிய காதல் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க பாருங்க, பிடிக்கும் உங்களுக்கு இந்த படம். படத்துல ஸ்டோரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, படத்துல லாஜிக் எதிர்பார்க்காதீங்க. ஆனா வந்து படம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா இருக்கு. இல்லப்பா ரெண்டு பேருக்குமே ஒரு பேட்டர்ன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அனிருத் வந்து எவ்வளவு நல்ல படங்களுக்குலாம், கத்தி படத்துக்கு இன்னும் அந்த பிஜிஎம் எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம் நமக்கு சூப்பரா. நிறைய நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு அவரும். இவரும் இப்போ வளர்ந்து வராரு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டின்னு வச்சு நம்மளே ஒரு ஈகோ கிளாஸ் விட்டுறக்கூடாது. ரெண்டு பேருமே வளர்ந்து வரட்டும், நல்லா பண்றோம். இந்த மாதிரி இந்த படத்துல அனிருத் ப்ரூவ் பண்ணிருக்காரு பாருங்க. நீங்க அனிருத் மேல என்னதான் நீங்க விமர்சனம் வச்சாலும் இந்த படம் உண்மையிலே இந்த படம் எத்தனை வருஷம்னாலும் பேசும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சீன், ஒரு ப்ராஸ்டியூஷன் பிளேஸ்ல ஒரு சீன் நடக்கும். அந்த சீன்ல வர மியூசிக்கை மட்டும் பாரு, அதுக்கு இனிமேல் எவனா போட முடியுமான்னு தெரியல, அப்படி போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அவரு டைரக்டரா மட்டும் இல்லாம ஒரு ஆக்டராவும் சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அப்படி இருக்கும், கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி. மத்தபடி மூவி வாஸ் சோ குட். ஹீரோயின் அவங்களுக்கு சீன்ஸ் அவ்வளவா இல்ல, செகண்ட் ஹாஃப்ல தான் இருந்துச்சு. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் ஃபிலிமா இருந்துச்சு. சூப்பராவே இருந்துச்சு. ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. கேங்ஸ்டர் மூவி டைரக்டர் ஆக்டரா பண்ணும்போது எப்படி இருக்குன்ற மாதிரி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். வேற லெவலா செம பிளாஸ்டா இருந்துச்சு. அல்டிமேட்டா நல்லா இருக்கு. ஒர்த்து உண்மை மஸ்ட் வாட்ச். தயவு செஞ்சு எல்லாம் இந்த வெயிட் பண்ணி தியேட்டர் மொபைல்ல பாக்குறது, ஓடிடி லேப்ல மஸ்ட் வாட்ச். தாராளமா வந்து தியேட்டர்ல பாருங்க. அப்படி இருக்கு. ஒரு டைரக்டர் ஆக்டரா அடிச்சா, அதுவும் யார் வேணா இப்ப ஆக்டர் நடிக்கிறாங்க. அடுத்தடுத்த ஆக்டர்ஸா வந்து அடிக்க டைரக்டர் வராங்க, ப்ரொடியூசர் வராங்க, கேமராமேன் அப்படி வராங்க. ஆனா ஒரு டைரக்டர் ஒரு கேங்ஸ்டர் ரோல் நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படியே ஊறி போய் பண்ணிருக்காரு. தரமா இருக்கு. அதே மாதிரி மியூசிக் பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமிங்ல அது வரும்போது நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அது நிறைய கிளாப் மூமெண்ட், விசில் மூமெண்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கு, எக்ஸ்ட்ரானா இருக்கு. ஒரு இடத்த கூட லேக் இல்ல, தூக்கம் வரது இல்ல, அப்படியே டயர்டா அப்படிலாம் இல்ல, பீக்கா இருக்கு. அப்படியே சீட் நொனிக்கு வரலாம். முன்னாடி படம் ஒரு தரப்பு இருந்துச்சு, அந்த மாதிரி தான் அதுவும் நல்லா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப எஃபெக்டிவா எடுத்து பண்ணிருக்காரு. எப்படி லோக்கே வச்சு பண்ணா நல்லா இருக்கும், ஆனந்த் வச்சு பண்ணா நல்லா இருக்கும். அந்த ஸ்கிரிப்டும் சரி, அந்த டைரக்ஷனும் சரி, அந்த சினிமாட்டோகிராஃபி சரி, எல்லாமே சரி. ஒண்ணு தெரியுமே குறை சொல்றேன். இதை ஒருத்தன் குறை சொல்றான்னா சரியான எப்படி சொல்றது இதுவாதான் இருப்பான். அந்த மாதிரி இருக்கு. ஒர்த்து மஸ்ட் வாட்ச். தாராளமா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்டமா போகுது, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஒரு போகுது, லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்று போகுது, நம்பிக்கைக்காக ஒன்று போகுது. ஆனா முக்கால்வாசி இது படிப்புக்காக தான். லைக் ஒரு படிப்புக்காக ஒருத்தன் நல்ல வழியில போயிருந்தானா அவன் வேற எங்கேயோ போயிட்டு இருப்பான். ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா இப்படி வந்துட்டான். ஆனா இதுல அவனால என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்றான். அவன் ஒரு கேங்ஸ்டர் தான், மோசமா தான். கல்லுக்குள்ளே ஹீரோ இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் கெட்டவனா இருந்தாலும் ஏகப்பட்ட நல்லது பண்றான்ல. நம்மளாலே எதிர்பார்க்க முடியாது. சார் அப்பா மனுஷன் அப்படின்ற மாதிரி மஸ்து தரமா இருக்கு. மியூசிக்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆனா மியூசிக்லாம் பின்னிட்டா இருக்கு. சீரியஸ் சொல்றேன், எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு மியூசிக். தாறுமாறா இருக்கு. நார்மலா பிளேலிஸ்ட்ல ஒரு சில சாங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இல்லாம மியூசிக் இங்க டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அதோட ஃபுல் வெர்ஷன் வந்து அது கூட அந்த விஷுவலா பார்க்கும்போது இன்னும் ஒரு வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு சீனுக்கும் ஏதோ ஒரு சீனு கத்துறாங்க, ஒரு சீனு கத்த மாட்டாங்க, இது கத்துவாங்க அடுத்து கத்துவாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு சீனுக்குமே நம்மளே வேணா கத்த இதுக்கெல்லாம் கத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு சீன் நம்மளே தானே கத்த தோணுது, விசிலடிக்க தோணுது, கைத்தட்ட தோணுது. ஆனா அப்படியே ஒரு மாதிரி என்கேஜா இருக்கு. 10க்கு ஒரு 8, 9, 10 கூட கொடுக்கலாம். 100க்கு 100 கொடுக்கலாம், 50க்கு 50 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்தது. ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாமே ரெண்டு சூப்பரா இருக்கு. டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் பிளேஸ் இந்த லாகும் இல்லை, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நான் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மியூசிக் வெரி இருந்தது, தரமா இருந்தது, சூப்பரா இருந்தது மியூசிக். எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் பிளேவும் சரி, ஆக்டிவும் சரி, நல்லா இருக்கு. மஜாவா இருக்கு. அனிருத் தான் மேட். அனிருத் லோக்கி சம்பவம் தான் தெரியல, அது ஒண்ணுமே இல்ல. ப்ரோ பர்ஃபார்மரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அவ்வளவுதான். லோக்கி கம்பேக் டைரக்டா கொடுக்கனாலும் ஹீரோவா பக்காவா பண்ணிட்டான். சூப்பரா இருக்கு. அனிருத் தான் தெரியல, படம் வந்து பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. தெரிக்க விட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப
ரொம்ப மாசா இருந்துச்சு. ஆக்டரா பார்க்கும்போது ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் தான் ஹைலைட்டே. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. சொல்ல சான்ஸே இல்ல. நல்லா இருக்கு. லோகே ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு.